Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக குவிக்காக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த டிஃபனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது அடைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன், 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 1 நல்லா பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை கொஞ்சம், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடை மாவு ரெடியாக இருக்குது. இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்திருக்கேன். அதை இப்போது வாழை இலையில் வச்சு தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக போட வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதை நம்ம அப்படி சுட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்க அடையை கல்லில் போடலாம். மேலெல்லாம் நல்ல ஈரப்பதம் போனதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நல்லா குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.